ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுந்தம்பருப்பு சுரைக்காய் போட்டு கூட்டு பார்க்கலாம் வாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சாப்பாடு. இந்த மாதிரி வச்சு கொடுங்க, குழந்தைங்க அருமையாக அட்டகாசமாக சாப்பிடுவாங்க, மிச்சமே வைக்கவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் தாளித்து கருவேப்பிலை போட்டு பல்லாரி வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஏதாவது ஒன்று போட்டு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளியும் பல்லாரி வெங்காயமும் நல்லா வதங்கினோன்னையும் சுரைக்காய் பீசஸ் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஒன்று சேர வதங்கினோன்னையும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்குனா நல்லா சுருளாக வதங்கிடும். நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா வத்தப்பொடி மஞ்சப்பொடி இந்த ரெண்டும் போதும், மசாலா பொடி தேவையில்லை. மஞ்சப்பொடி வத்தப்பொடி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறணும். ஒரு 5 மினிட்ஸ் போதும், சுரைக்காய் வேகமாக வெந்துடும். அப்போ நம்ம உளுந்தம்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். நல்லா பூக்க வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சுரைக்காய் அருமையாக வெந்து வந்துடுச்சு. இந்த வெந்த காய்கறியில் உளுந்தம்பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமேட்டு தேங்காய் பூ எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு கொதிச்சா போதும். தேங்காய் பூ போட்ட பிறகு ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. நல்லா கொதித்தோடனையும் மல்லி இலையை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். மல்லி இலை போட்டு ஒரு கொதித்தோடனையும் இறக்கி வச்சோன்னா வாசமான டேஸ்டான சத்தான உளுந்தம்பருப்பு சுரைக்காய் கூட்டு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ருசியாக சாப்பிடுவாங்க. பேக் பெயின் இருக்கவங்கெல்லாம் இது நல்லா சாப்பிட்லாம், ரொம்ப சத்தான உணவு.